வணக்கங்க. ஒரு நாள் ஒருத்தர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உணவருந்து சாப்பிட போனார். மெனு பார்த்துட்டு உணவுக்கு ஆர்டர் கொடுக்கிறார். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஆனா உணவு வரல. அதே சமயம் ஆண்களும் பெண்களுமா ஒரு 10 பேர் பக்கத்து டேபிள்ல வந்து அமர்றாங்க. அவங்க வந்து தேவைக்கு மேல ஆர்டர் கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே உணவு வந்துருச்சு. கூச்சலும் கும்மாளமுமா உணவு சாப்பிடுறாங்க. இன்னும் உணவு வராதத கவனிச்ச அந்த நபர் அத வந்து கிண்டலா அவரை பார்த்து இந்த குரூப்ல இருக்கிறவங்க பேசுறாங்க. தனக்கு அந்த ஹோட்டல்ல எல்லாரையும் தெரியும். அதனால தான் குயிக் அண்ட் பெட்டர் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாரு அவர். நோ நீட் டு வெயிட் லைக் பெக்கர் அப்படிங்கிறார். அந்த பக்கத்துல இருந்த நபருக்கு இதை கேட்ட உடனே கோபம் வந்துருச்சு. அவரால் பொறுக்க முடியல. ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெயிட்டரை கூப்பிடுறாரு. வெயிட்டர் வந்து அமைதியா சொல்றார், சார், உங்களுடைய ஆர்டர் எங்களுக்கு வெரி ஸ்பெஷல் சார். அதை எங்களோட சீஃப் செஃப் தயாரிச்சுட்டு இருக்கார் சார். அவங்களுக்கு தரப்பட்ட உணவு அவசரமா இங்க பயில்ற மாணவர்களால தயாரிக்கப்பட்டது. ஏன்னா உங்க உணவை எங்க தலைமை சமையல்கார் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பொறுமையா அமைதியாயிட்டார். சிறிது நேரத்துல அந்த உணவும் வருது. அத 6 வெயிட்டருங்க எடுத்துட்டு வந்து பரிமாறுறாங்க. நல்ல வெரி ரிச் ஃபுட்டு. ஆனா அந்த நபர் அதெல்லாம் ஆர்டர் கொடுக்கல. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? ஹோட்டல்ல நுழைஞ்ச போதே அந்த ஹோட்டலோட அதிபர் வந்து அவரை பார்த்து சிரிக்கிறார். அவர் வந்து அவரோட பள்ளி நண்பர். அவர் வந்து அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதனால இவர் சொன்ன சிம்பிள் மீலை ரிச்சா மாத்திட்டார் அவர். அது மட்டும் கிடையாது, அவரே போய் கிச்சன்ல தயாரிச்சு தயாரிப்பாளரை வச்சு ஒரு ராயல் ட்ரீட்டா அவர் கொடுக்குறாரு. இத பார்த்த பக்கத்து டேபிள்ல இருந்தவங்க வாயடைச்சு போயிட்டாங்க. அவங்களால பேசவே முடியல. தங்களுக்கு ஏன் அப்படி ஒரு சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னு தங்களுக்குள்ள வருத்தமா பேசிக்கிறாங்க. இதுதாங்க வாழ்க்கை. சிலர் நம்ம பார்த்து நகைப்பாங்க. நம்ம தான் சிறப்பானவங்கன்னு நம்மளை குத்தி காட்டுறாங்க. கடவுள் தனக்கு செல்வமும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கிறாருன்னு நமது இயலாமையே சுட்டி காட்டுவாங்க. நமக்கும் அது வருத்தமா தான் இருக்கும். இவ்வளவு நாட்களா உழைச்சும் பொறுமையா இருந்ததுக்கும் இன்னும் ஒரு பிரேக்கு அப்படியே வரலையே, நம்மளுக்கு பிரேக் த்ரூ வரலையே அப்படிங்கிற மன உளைச்சலாலேயே நிறைய பேர் தற்கொலை கூட பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அபத்தமான எண்ணத்தோட கூட வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா டோன்ட் வரி பி ஹாப்பின்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி நமக்கு கடவுள் வந்து நல்லது தான் நமக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை காக்க வச்சிருக்கலாம். அதை வந்து அவர் ரெடி பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கதையில வர சீஃப் செஃப் மாதிரி கடவுளால் மட்டும்தான் நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சு நமக்கானதை கொடுக்க முடியும். பொறுமையா நம்ம கடமைகளை நம்ம சரிவர செஞ்சு காத்திருந்தா அந்த டைம் வரும்போது நம்ம கேலி செஞ்சவங்க வாயடைச்சு போயிடுற மாதிரி நடக்குங்க. அதனால நமக்கு வர வேண்டியதை நமக்கு வந்தே தீரும். அது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. Stay blessed and enjoy your day. Believe in the God. Thank you, friends.